ஆமாம், நானும் கேள்விப்பட்டேன். சொன்னாங்க அங்கே என்னென்னா தேவா ஒரு டைம் போட்டிருக்காரு இங்கே கச்சேரி. அதை விட 5000 பேர் 10,000 பேர் ஜாஸ்தியாக வந்திருக்காங்க. ஓகே. தேவா வரும்போது ஒரு 60,000 பேர் கூட்டியிருக்காங்க. ஆனால் நம்ம இசையமைப்பாளர் தேவா ஆமாம் ஆமாம். அதற்கப்புறம் அதிகமாக கூட்டம் வந்து விஜய். இப்போ எல்லாரும் வந்து நீங்கள் பார்க்கும்போது இது இவ்வளோ 80,000 பேர் நீங்கள். ஆனால் என்ன தேவாக்கே 70,000 65,000 பேர் கூட்டினாங்க. ரசிகர்கள் அந்த மாதிரி இருக்காங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி நல்ல பெரிய கூட்டம் வந்ததுன்னு அந்த பெரிய கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா வழக்கமாக இங்கே நம்ம ஃபங்க்ஷனாக பின்குறிப்பு என்னென்னா அண்ணன் தேவா கட்சி ஆரம்பிக்கலை, மயங்கலை, யதார்த்த வாழ்க்கையிலே இருந்துட்டார். இவர் கட்சி ஆரம்பித்தார். ஓகே. அதில் இந்த விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம் பார்க்கும்போது இறுக்கமாகவே இருக்கும், முகம் இறுக்கமாக இருக்கும், சிரிக்க மாட்டாப்புல, அப்படியே லைட்டாக அப்படியே பார்த்து அப்படின்னு நடிப்பிடுவார். ஆனால் அதே சமயத்தில் மலேசியாவில் ஃப்ளைட் விட்டு இறங்குறாப்புல, இறங்கும் போதே அப்படி ஜம்ப் பண்ணி தான் அப்படி இறங்குறாப்புல. அப்புறம் எல்லாருடையும் ஒரே நல்லா ஜாலியாக சிரித்து அவர் டெத்தோ மாலிக் அவர் தான் வந்து ஃபுல்லாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட நல்லா ஜாலியாக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட ஒரு பாட்டியம்மா வந்து அடுத்தது நீங்கள் தான் அப்படின்னு சொன்னால் கட்டி பிடிச்சி ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பப்ளிக். அந்த பாட்டியம்மா வந்து கூட்டி வரப்பட்டது. எங்கேருந்து? இழுத்து வரப்படவில்லை, அழைத்து வரப்பட்டவர். அங்கேயே தான் அழைத்து வரப்படவில்லை, இழுத்து வரப்படவில்லை. இல்லை, அழைத்து தான் வரப்பட்டாங்க. அந்தளவு கொடூரங்க கிடையாது. ஒரு கிளவியை நிறுத்துங்கன்னு இருக்காங்க, பாட்டியம்மாவை நிறுத்துங்க. அந்த கிளவின்றது நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. வயதானவர்களே தமிழில் வந்து கிளவின்றது தான் சரியான வார்த்தை. சரியான. ஆமாம், படமே வருது எனக்கு தாய் கிழவி அப்படின்னு சொல்லிட்டு படமே வருது. ஆமாம், அது அதே மாதிரி ஒரு தாய் கிழவி தான். கொண்டு வாங்க. எம்ஜிஆருக்கு மட்டும்தானா? ஆனால் எம்ஜிஆர் காலத்தில் எப்படின்னா வயக்காட்டில் போய் கிளவியை தேடி போய் கட்டி பிடிப்பார். இப்போ விஜய் அந்தளவுக்கு தேடி போக முடியாதனால கூட்டிகிட்டு வர வச்சு கட்டி பிடிச்சிருக்கு. வயக்காட்டுலேருந்து நேராக வீட்டுக்கு. ஆமாம், அந்த ரப்பர் தோட்டத்துலேருந்து வந்துருக்கு. அங்கே வயக்காடு கிடையாது. அங்கே வயக்காடு இருக்குது. பட் ஆனால் வந்து அந்தம்மா ரப்பர் தோட்டம் இல்லைன்னா பாமாயில் தோட்டத்துலேருந்து பாமாயில் தோட்டம் ரூட் வந்து கட்டி பிடிச்சிருக்காங்க. இது எல்லாமே ஒரு அரசியல் இதுதான். தோட்டத்து கிழவி. ஆமாம், இல்லை தோட்டக்கிழவி. ஓகே. ஆனால் அது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோலாம் எடுத்தார். அதுக்கப்புறம் வந்து ரசிகர்களை நிறைய பேர் மீட் பண்ணுறது, அங்கே ஒரு மீட் அண்ட் கிரீட் மாதிரி சின்னதாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்புறம் தன்னோடு பணிபுரிந்த அந்த டான்ஸ் மாஸ்டர்ஸ், அவங்களாம் பிரபுதேவா மாஸ்டர், ஸ்ரீதர் மாஸ்டர் எல்லாம் வந்திருந்தாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக போச்சு. ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் சொன்னாங்க. அவர் வந்து ஆன் ஸ்பாட்லேயே